பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஆகஸ்ட் 26 பெண்கள் சமத்துவ தினம். இருட்டுக்குள் ஒழியன வெளிச்சத்தில் விழியன உன்னையே உணர்ந்தேன் தோழி. இந்த தினத்திற்கான சிறப்புரையை பகிர பி. இளங்கோவன் IRAS அவர்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறாங்க. வாங்க நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இவர் தெற்கு ரயில்வேயில் உள்ள மெட்ரோபாலிட்டன் போக்குவரத்து துறையில நிதி ஆலோசகர் மற்றும் தலைமை அதிகாரியாக பணியாற்றுகிறார். இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையில MA MPhil பட்டம் பெற்றவர். வரலாறு மற்றும் தமிழ் இலக்கியம் இவரது விருப்ப பாடங்கள் ஆகும். 1999ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே கணக்கு சேவை துறையில தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி கோவை BSG கலைக்கல்லூரியில 6 ஆண்டுகள் இதழியல் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறாரு. ஆனந்த விகடன்ல 7 ஆண்டுகள் பகுதி நேர நிருபராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. அதற்கு பிறகு தெற்கு ரயில்வேல தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளராக சென்னையில பணியாற்றியிருக்கிறாங்க. சீனியர் பிரிவு நிதி மேலாளராக சென்னை மற்றும் மதுரை கோட்டத்துல பணியாற்றியிருக்கிறாங்க. துணை நிதி ஆலோசகர் மற்றும் கணக்கு அதிகாரியாக சென்னையில இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே கட்டுமானத்துறையில பணியாற்றி இருக்கிறாங்க. துணை நிதி ஆலோசகர் மற்றும் கணக்கு அதிகாரியாக பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் மற்றும் ஸ்டோர்ஸ்லயும் பணியாற்றி இருக்கிறாங்க. சென்னை தெற்கு ரயில்வேல துணை பொது மேலாளராகவும் பணியாற்றி இருக்காங்க. மாற்று திரைப்படங்களை உருவாக்குதல் மற்றும் எழுதுதல், சமூக பிரச்சினைக்கான ஆவணப்படங்களை தயாரிப்பது இவரது ஆர்வமாகும். வாங்க நேயர்களே, இளங்கோவன் IRAS அவர்கள் பகிரும் பெண்கள் சமத்துவ தினத்திற்கான சிறப்புரையை கேட்டு மகிழலாம். எல்லாருக்கும் வணக்கம். பெண் சமத்துவத்துக்கான நாள் இது. இந்த நாள்ல இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். பொதுவா பெண்ணியம் அப்படின்னு சொன்னா, பெண் உரிமை அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான மக்கள் முகம் சுளிக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டுருது. என்னடா இது, வழக்கமாக இருக்கும் ஒரு சூழலை இவங்க நெகட்டிவாக பேசி சிரமத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படியா இருக்குது? பெண்ணியம்னா அப்படியா? இல்லை. பெண்ணியம் அப்படின்னாலே புதுசாக ஒன்றும் கிடையாது. மனித நேயம் மட்டும்தான். மனித நேயத்தோட ஒரு அங்கம்தான் பெண்ணியம். பெண் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறது, பெண் விடுதலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மனித நேயம்தான். அதனால் இந்த நெகட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா அதை விட்டுறணும். பல இடங்களில் பார்க்குறோம். எனக்கு பெண்களுடைய உரிமை சமத்துவமெல்லாம் பேசுகிறது பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் இல்லை அப்படின்னு பேசுகிறத பார்க்குறோம். பெண்கள் வழக்கமாக அவங்க இந்த மாதிரி நினச்சிக்குவாங்க போல இருக்குது. ஏதோ ஒன்று தனியாக ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு சங்கதின்னு நினச்சிக்குவாங்க போல இருக்குது. அந்த மனோநிலையெல்லாம் மாறணும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களும் மனித நேயத்தோட இதை பார்க்கும்போது தன்னை ஃபெமினிஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுறத நார்மலைஸ் பண்ணணும், இயல்பாக்கணும். அதுதான் சரியானது. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பேசுகிறது தான் பெரும்பான்மையான வழக்கமாக இருந்தது. ஒரு மாறுதலுக்காக இவங்க ஆண்களையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பெண்ணியம் என்பது ஆண் பெண் சண்டை அல்ல, முரண்பாடு அல்ல. இது ஒரு விதமான வின்வின் சிச்சுவேஷன். 2 பேருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பெண்ணுரிமை பற்றி, பெண் சமத்துவத்தை பற்றி அல்லது பாலின சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய உரிமை பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கா? அல்லது பெண்கள் மட்டும்தான் அப்படியான போராட்டத்தில் இருக்கணுமா? அப்படியான முயற்சியை கையில் எடுக்கணுமா? அப்படின்னா இல்லை, ஆணுக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு அடக்குமுறையையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த அடக்குமுறையில் அந்த அடக்கப்படுபவர்களை விட அடக்குபவர்களுக்கு அதை நிறுத்துவதற்கான கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க இது என் பிரச்சனை இல்லை, இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் அதோட பலனை அனுபவிக்க போகிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறது பொறுப்பற்றத்தனமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது போன்ற பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் ஆண்களும் பெண்களுக்கு சமமாக பங்களிக்கணும், உழைக்கணும், அதற்கான கொள்கை முடிவுகளை வரையறை செய்யணும், செயல்படவும் செய்யணும், செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா?
இப்போ இப்படி சொல்றதுனால வெறும் மனிதநேயம் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல. பெண்ணுக்கான விடுதலை தான் ஆணுக்கான விடுதலையும் கூடங்கிற புரிதலும் வேணும் பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படி? இப்ப பார்த்தீங்கன்னா, சலுகை உணர்ச்சியோட வளர்ற எந்த ஒரு ஜீவனும் தன்னுடைய ஆளுமைய வந்து முழுசா நிவர்த்தி பண்றதில்ல. அவங்க ஆளுமை வந்து சரியா வளர்றதில்ல பார்த்துக்கோங்க. குறைபாடோட தான் இருக்கும். சலுகை உணர்ச்சியோட இருந்தது அப்படின்னு சொன்னா, அதற்கான உழைப்ப தான் செய்திருக்காது. அதனால அதற்கான விளைவுகள, பலன்கள அனுபவிக்கிற அளவுக்கு அல்லது அந்த அனுபவிக்கிறதுல இருக்க சந்தோஷத்த எடுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போயிரும். அந்த வகையில ஆண், பெண் சமத்துவம் இல்லாம, ஆணாதிக்கத்தோட செய்யக்கூடிய எல்லா சங்கதிகளும், அது ஒரு அடாவடி தான். ஒரு முரட்டுத்தனமான ஒரு செயல்பாடா தான் இருக்குது. அதோட விளைவுகள் வந்து என்ன ஆக்கிரும் லாங் ரன்ல அப்படின்னு பார்த்தா, இந்த ஆணுக்கு தன்னை தன் கால்ல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக மாத்தி விட்டுரும். நெறைய பார்க்க முடியுது. இப்ப தன்னோட வாழ்க்கையோட இறுதி காலத்துல கணவனை இழந்த பிறகு மனைவி நீண்ட ஆரோக்கியத்தோட, நீண்ட நாட்கள் மகிழ்வோட வாழ்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனா மனைவியை இழந்த கணவன் பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில தன் கால்ல நிக்கிறதுக்கு ரொம்ப திணற வேண்டியிருக்கு. அத நம்ம கண்கூடாவே நெறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விரும்பியோ விரும்பாமலோ அந்த வழிநெடுக அந்த திருமண வாழ்க்கை வழிநெடுக ஆணை தன் காலில் நிற்க விடாத அளவிற்கு பெண்ணும், தன் காலில் நிற்க விடாத அளவுக்கு பெண்ணிடம் வந்து ஒரு சுரண்டல் வாழ்க்கையை செய்யக்கூடிய ஆணும் அந்த பகுதியை கடந்து போயிருக்கிறாங்க. அதோட விளைவு தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம சமத்துவத்தோட ஒருவருடைய உரிமையை இன்னொருவர் மதிச்சு, ஒருத்தருடைய மகிழ்ச்சிக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இடம் தந்து அந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்குமானா, அந்த ஒருவரை இழந்த போது இன்னொருவர் வந்து தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம தவிர்க்கலாம். இது ஒரு 2 பேருடைய வாழ்வியலை மட்டும் பார்த்து இப்படி பேசுகிறோம். அது மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் பெண்களை சுரண்டி ஆண்கள் பெரும் சலுகை எல்லாம் ஆண்களுக்கு சிரமமான ஒரு காலகட்டத்தில் தான் கொண்டு போய் விடுது. தன்னுடைய திறன்கள் எல்லாம் வந்து குறைவுள்ளதாக, பழுதுபட்டதாக, அப்படிப்பட்ட ஒரு தன்மையில தான் வந்து ஆண்களை தகுதி இல்லாதவர்களாக ஆக்கி விடுது. அதை விட்டுட்டு ஆண்களும் எல்லா வேலைகளையும், எல்லா பொறுப்புகளையும் பெண்களுக்கு சமமாக எடுக்க தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு ஆளுமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம், பெண் விடுதலையே ஆணுக்கான விடுதலையும். ஆக இது வந்து இன்னொருத்தங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் விலகி போறது சரியாக இருக்காது. இப்போ என்ன பேசிட்டே இருக்கிறீங்க பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு, அதுதான் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோமே. பெண்கள் வந்து நிறைய தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, படிச்சுட்டாங்க. நிறைய +2 10th எல்லாம் மார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக எடுப்பாங்க. அது மாதிரி டீச்சர்ஸ்னு எடுத்தால் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. டாக்டர்ஸில் நிறைய வந்துட்டாங்க. அப்போது இப்போ அது வந்து ரெலவெண்ட்டா, இந்த காலகட்டத்திற்கும் அது பொருத்தமானதா அப்படி கேட்குறது அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது வந்து பொருத்தமானது தான், தேவையானது தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில், அதிகார மையங்களில், கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்களில் பெண்கள் அதிகமாக இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்க்கலாமே, இப்போ எத்தனை பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க, மினிஸ்டராக இருக்காங்க, எத்தனை பேர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்காங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்காங்க. இது மாதிரியான மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் வந்து மக்கள் தொகையில் 50% இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 10%, 20% கூட இருக்க முடியறதில்ல? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடினோம்னா தெரிஞ்சிடும், பெண் சமத்துவம் இன்னும் முழுமை அடையலை. அதுக்கான பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அதுக்கான ஆரம்பகட்ட பயணத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2000 வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து நம்முடைய மனித குல வரலாற்றை இந்த மண்ணில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கான சமத்துவம் உறுதிப்படுத்தப்படலை. மனிதனுடைய தொடக்க காலத்தை வந்து ஆணாதிக்க சமுதாயமாக இல்லாமல் தாய்வழி சமுதாயமாக நாம் வரலாற்றாசிரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாய் தான், பெண் தான் அந்த மனித கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது? மதங்கள், சமுதாய சிந்தனையெல்லாம் ஆணாதிக்கத்தோட உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாலின சமத்துவம் பாதிக்கப்பட்டுச்சு. நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய கேடாக இந்த
ஆணாதிக்க சிந்தனை வந்துருச்சு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையல், வீட்டு வேலை, குழந்தை வளர்ப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெண்ணுக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு நம்ம தள்ளிடுறோம். அதில் ஆண்கள் வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்லை. இப்போ சமையல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமையல் வந்து சம்பாதிக்கும் தன்மை கொண்ட வியாபார தன்மை கொண்ட நிலையில் ஹோட்டலில் இருக்குமானா அங்கே வந்து ஆண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து குடும்பமாக இருந்தால் ஆண்கள் வேலை செய்கிறதில்ல. அப்போது கையில் காசு வர்ற விஷயமாக இருந்தால் ஆண்கள் வேலை செய்வாங்க. அப்படி இல்லை சுரண்டும் தன்மையில் உணர்வு ரீதியாக ஒருத்தர் ஏமாற்றும் தன்மையில் இருக்குமானா அங்கே ஆண்கள் வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது போன்ற விஷயங்கள்ல இருந்து பெண்களை விடுதலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாகும். ஏன்னா சமதள போட்டி இடம் இல்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஓடுறதுக்கு சமமான ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்படுறதில்லை. இந்த சமையல், வீட்டு வேலை, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற குழந்தை பிறப்பு வளர்ப்பு ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் அவங்கள வந்து காலில் கட்டி போட்டுட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்கள ஓட வைக்கிறோம். அது அவ்வளவு நியாயமான ஒரு விஷயமே இல்லை, நேர்மையான விஷயமே இல்லை. ஒரு ஜெர்மானிய கவிஞர் ஒருத்தங்க, பெண் கவிஞர் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு இல்லாத எந்த பிரத்யேக உறுப்பை கொண்டு பெண் சமைக்கிறாள் அப்படிங்கிறாங்க. அதாவது சமையல் செய்கிறதுக்கு பெண் தான் சரின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமே, 99% இடங்கள்ல குடும்பங்கள்ல அதானே நடக்குது. ஆணுக்கு இல்லாத எந்த ஸ்பெஷல் உறுப்பு, தலையில 2 கொம்பு மாதிரி ஒன்று பெண்ணுக்கு இருக்கா, அதை வச்சு அந்த கொம்பை வச்சு பெண் வந்து சமையல் செய்கிறாளா? அந்த கொம்பு ஆணுக்கு இல்லாமல் போச்சா, அதனால் அவனால் சமைக்க முடியலையா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். என்ன அழகான ஒரு பார்வை பாருங்க. அதுபோல தான் வந்து குழந்தை பிறப்பு, கருப்பை பெண்ணுக்கானது, அது இயற்கை. குழந்தை வயிற்றுல கன்சீவ் ஆகி அதை வந்து சுமந்து அதை ஒரு அழகான ஒரு சிசுவாக அவங்க பெற்றெடுக்கிறாங்க, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் பால் கொடுக்குற காலத்தில், தாய்ப்பால் கொடுக்குற காலத்தில் கூடவே இருக்காங்க, நல்லது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான பொறுப்பை ஏன் பெண்ணோட தலையிலேயே போடுறோம்? குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது அந்த ஆண், அதாவது கணவர் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமுதாயத்தோட பொறுப்பு. ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த பெண்ணுடைய உழைப்பை நம்ம திருடிடுறோம், அந்த பெண்ணுடைய வாழ்நாளை திருடிடுறோம். தாய், தியாகி, தெய்வம் அப்படின்லாம் நம்ம பேசி டயலாக் அடித்து அவங்கள வந்து மூளைச்சலவை செய்து அந்த பெண் தனக்கான வாழ்க்கையை வாழ விடாமல் அடுத்த தலைமுறையை உருவாக்குற பணிக்காக அந்த ஜீவன் தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை எல்லாம் வந்து அப்படியே வந்து சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்கள தள்ளி விட்டுறோம். இது கொஞ்சம் கூட நேர்மையான விஷயமாகவே படலை. ஒரு தாய் வந்து குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அதோட அவங்க பணி முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்புங்கிறது கணவர் எடுத்துக்கொள்ளணும், குடும்பம் எடுத்துக்கொள்ளணும், சமுதாயம் எடுத்துக்கொள்ளணும். அவங்க தன்னை வளர்த்து கொள்வதற்கு அவங்க படிக்கணுமா, ஏதாவது பொருள் ஈட்டணுமா, அல்லது தான் படித்த பொருளீற்றிய சங்கதிகளை வச்சுட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். இப்படியான சிந்தனை இப்போ தேவையாக இருக்கு. இன்னைக்கு வந்து சொத்துக்கள், இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 90% சொத்துக்கள் ஆண்களுடைய பேரில் தான் இருக்கு. இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெறும் 10% சொத்து தான் இருக்குதுன்னா இது எத்தனை பெரிய அயோக்கியத்தனம். அதை எப்படி நம்ம மனச்சாட்சி இல்லாமல் தலைமுறையாக இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண் வலிமையானவன் என்கிறோம். நேர்மையற்ற வாழ்க்கையை வாழ்வது தான் வலிமையா? இதை யோசிக்க வேண்டாமா? ஆண்கள் பெண்ணையும் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் மனைவியை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் மகள்களை பற்றி நினைச்சு பாருங்க. உங்கள் மகள்களை இப்படியான ஒரு சூழலை விட்டுட்டு தான் நம்மளோட காலத்தை முடிக்க போகிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தெரியும் இதில் இருக்கக்கூடிய நியாயம். சில உதாரணங்களை சொல்லி பாலின சமத்துவம் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக காட்டலாம். இந்தியாவை பொறுத்த மட்டும் வெற்றி அடைந்த பெண்கள், சாதனை பெண்கள் அப்படின்னு நம்ம அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெரிய ஆளுமைகள் இந்திரா காந்தி, ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி, மாயாவதி அப்படின்னு ஒரு வரிசையை சொல்லலாம். இந்த பெண்களையெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். இவங்க வந்து திருமணம் செய்திருக்க மாட்டாங்க, அல்லது திருமணம் செய்திருந்தால் கணவனை விட்டு பிரிந்திருப்பார்கள், அல்லது கணவன் இறந்திருப்பார். அதாவது கணவன் இருக்கும்போது இத்தனை பெரிய சாதனையை பெண்களால் செய்ய முடிவது இல்லை. இதுதான் யதார்த்தமாக இருக்குது, வாழ்வியல் யதார்த்தமாக இருக்குது. ஏங்கிற கேள்வியை கேட்கணும். ஏன் ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்ணாக வளர்க்க முடியவில்லை? வளர்க்கலாம், பெருசாக வேண்டாம், அப்படி சாதனை பெண்ணாக வளர்வதை அனுமதிப்பதில்லைங்கிற கேள்வியை அங்கே முன்வைக்கலாம்.
கணவன் இருக்கும்போது சாதிக்க முடியாததை கணவன் இல்லாதப்ப பெண்கள் எப்படி சாதிக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை எல்லாரும் வந்து யோசிச்சு தான் ஆகணும். முன்னாடியெல்லாம் +2 10th மதிப்பெண்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாக அதை நிறுத்திட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையும் அதிகபட்சமான மதிப்பெண்கள் எடுக்கிறது பெண்களாக தான் இருப்பாங்க. வரிசையாக ஒரு 10 ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 8 ரேங்க் வரைக்கும் பெண்கள் இருப்பாங்க. ஆண்கள் குறைவாகத்தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து புத்திசாலித்தனத்தோட தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பெண்கள் எங்கே போனாங்க? இன்னைக்கு பெரிய சாதனையாளர்கள் யாரும் பெண்களாக வருவதில்லையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலாக இருக்கட்டும், பெரிய அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், பெரும்பகுதி எண்ணிக்கை ஆண்களால் தானே நிரப்பப்பட்டிருக்கு. எங்கே போனாங்க? 10வது வகுப்பிலும் 12வது வகுப்பிலும் சாதித்த பெண்கள் நேர சமையலறைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறார்களா? அது எல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அந்த பணிகள் எல்லாம் அவர்களுக்கு மட்டும் நேர்ந்து விட்ட பணிகளாங்கிறது தான் இங்கே கேள்வி. அவர்களை ஏமாற்றி அல்லவா நம்ம செஞ்சிட்ருக்கிறோங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்படியான சூழலை தன்னை வலிமையானவன் என நினைத்து கொண்டிருக்கும் ஆண் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இதையும் தாண்டி இன்னொரு விசித்திரமான சங்கதி இருக்குது. கற்பு அப்படின்னு சொல்லுவோம். கற்பு என்ற கருத்தாக்கம் பெண்ணை எல்லா வழிகளிலும் பாதிக்குது. ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியை முழுக்க தடை செய்து அவள் தனக்கு சரியெனப்படும் சங்கதியை செய்கிறதுக்கு அத்தனை வழிகளும் தடைக்கெல்லாம் நிற்குது. கடைசியாக ஏதோ ஒரு துறையில் நம்மை மீறி வெற்றி பெற்று ஒரு பெண் சாதித்தா ஆண்கள் வந்து அவளை சிரமப்படுத்துறதுக்கு, அவளை பலவீனமாக்குவதற்கு, அவளுடைய வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுங்கிறது இயல்பான வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்க முடியுது. அதனால் உடனே உடஞ்சி போயிடுவாங்க. தனக்கு போட்டியாக அவங்க உருவாக மாட்டாங்க. நம்ம வந்து அந்த பதவியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை ஆண்களுக்கு உருவாக்குவதற்காக இந்த கற்பு என்ற கருத்தாக்கம் தொடர்ச்சியாக பயன்பட்டு வர்றதை பார்க்குறோம். இதையெல்லாம் வந்து சரியான கோணத்தில் சிந்திச்சு முறையாக அவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது அவசியமாகும். இந்த காலகட்டத்தில் சமத்துவமான ஒரு நிலையை, பாலின சமத்துவம் என்ற நிலையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 தரப்பினருமே அதை செய்கிறதுக்கு முழு மனசோடு வந்து அதை செயல்லையும் செய்து காட்டினா மட்டும்தான் ஒரு நல்லதொரு சமுதாயம் உருவாகும். அடுத்த தலைமுறையும் இவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக எடுத்துக்க முடியும். எங்கெங்கு சமத்துவம் உறுதிப்படுத்தப்படுதோ அங்கே மட்டும்தான் உண்மையான திறமைக்கு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் வளர்ச்சியும் இருக்கும். அந்த சமுதாயம் மட்டும்தான் நல்ல சமுதாயமாக அமைந்திருக்கும். அப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை நோக்கி நாம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசத்தோட நடைபோடணும் அப்படின்னு இந்த நல்ல நாளில் வாழ்த்துறேன். மிகச்சிறந்த வாய்ப்பை கொடுத்தாங்க சமுதாய வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில பெண்கள் சமத்துவ தினத்திற்கான ஒரு சிறப்புரையை கேட்டு மகிழ்ந்தோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை தாராளமா அனுப்புங்க. kamradio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்த இளங்கோவன் IRAS அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். அசுர மகளே, உன் இதயத்தில் எத்தனை எத்தனை இரக்க குணம் வீங்கும் முந்தன் காலிரண்டில் ஓடுகின்றதே குடும்பம். கோழி குஞ்சுகளை தாக்கும் கல்லாக அதிகாரம் உன்னை சுட்டாலும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. கலங்கிய விழியை முகம் கழுவி மறைக்கின்றாயே சிட்டுக்குருவி. ஆலாதே சதியே